வணக்கம். கடந்த வீடியோவில் தோல்வி கூட ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதுபோல் இந்த தோல்வி ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதையும் அதோடைய ஆழமான முக்கியத்துவத்தையும் கொஞ்சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தோல்வி அப்படின்றது நம்ம அழுகிறதுக்காகவோ கவலைப்படுவதற்காகவோ அவமானமாகவோ பார்க்குறதுக்காக அது கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்மளை மிகப்பெரிய ஒரு ஆயுத்தமாக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நான் பல பேர்கிட்ட உரையாடும் பொழுது இந்த தோல்வியை பார்த்திங்கன்னா இல்லை எதிர்மறையான சிந்தனையை மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய எதிரியாக பார்ப்பாங்க. தனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு தோல்வியை சார்ந்த ஒரு அனுபவத்தை மிகப்பெரிய எதிர்ப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இங்கே எப்போவுமே எல்லாமே எதிர்ப்பிலே தானே இருக்குது. பகல் இரவு எதிர்ப்பாக தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சோன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். கரும் பலகையில் வெள்ளை சாக்பீஸில் எழுதும்போது தானே நம்மளுக்கு எழுத்து தெரியுது. எதிராக தானே இருக்குது. அதே மாதிரி வெள்ளை கலரில் ஒரு போர்டில் நம்ம கருப்பு கலர் மையிலையோ இல்லைன்னா நீல கலர் மையிலையோ எழுதும்போது தானே எழுத்து தெரியுது. கருப்பு கலர் போர்டில் கருப்பு கலரில் ஒரு சாக்பீஸில் எழுதினாலோ இல்லை வெள்ளை கலர் போர்டில் வெள்ளை கலரில் உள்ள ஒரு இங்கை வச்சு நம்ம எழுதினாலோ தெரியாதுங்களே. அப்போ வாழ்க்கை எப்போவுமே எதிர்ப்பிலே தானே இருக்கும். இந்த ரியாலிட்டியை மாணவர்கள் படிக்கும் பொழுதே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தோல்வியும் ஒன்று தான், வெற்றியும் ஒன்று தான். அப்போ அவங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க. நான் இன்னும் ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, நீங்கள் இந்த பழைய காலத்தில் கடிகாரங்களை பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்டுலம் தொங்கிட்டு இருக்கும். அது லெஃப்ட் ரைட்டுன்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மூவ் ஆக தான் மேலே கடிகாரம் ஓடும். சின்ன முள், பெரிய முள், நொடி முள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கும். காரணம் அந்த பெண்டுலம் லெஃப்ட் ரைட்டுன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை அது நடுவில் சென்ட்ராக நியூட்ரலாக நின்றா கடிகாரம் ஓடாது. அப்போ இந்த பெண்டுலமும் இந்த கிளாக் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் பாசிட்டிவ், ஒரு பக்கம் நெகட்டிவ், ஒரு பக்கம் வெற்றி, ஒரு பக்கம் தோல்வி, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் ஏமாற்றம். இது ரெண்டு பக்கமும் போயிட்டு தான் வரும் வாழ்க்கை. நடுவில் நம்ம நின்றுட்டோன்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ ரெண்டுமே நமக்கு வேணும் இல்லையா? அப்போ ரெண்டுத்துலேயுமே இங்கே பாடம் இருக்குது இல்லையா? ரெண்டுத்துலேயுமே பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருக்குது இல்லையா? இப்படின்றத மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். யாரோ ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி கிடைச்ச உடனே மறுபடியும் இந்த மகிழ்ச்சி கிடைக்காதா, இல்லைன்னா இந்த மாதிரி மகிழ்ச்சி கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி ஒரு நியூட்ரலில் போய் நிற்பாங்க. அவங்களும் ஃப்ளாப், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தருக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏமாற்றமும் கிடச்சிடுச்சு. உடனே இதுக்கப்புறமா இந்த தோல்வி இதை விட ஒரு பெரிய அவமானம் எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு வாழ்க்கை முழுக்க பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே சென்ட்ரலாக நியூட்ரலில் நின்றுவாங்க. இப்போ நியூட்ரலில் நிற்கிறதுனா என்ன அர்த்தம்னா இறந்து போயிடுவாங்கன்ற மீனிங் இல்லை. வாழ்க்கை முழுக்கவே ஒவ்வொரு நொடியுமே பயத்தோடவே வாழ்வாங்க. ஆனால் இந்த ரெண்டு பக்கத்தையுமே போயிட்டு வரவங்க, பாசிட்டிவ் வந்தாலும் ஃபைன், நெகட்டிவ் வந்தாலும் ஃபைன், ஆல் இஸ் வெல், எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற தன்மையை யார் ஒருத்தர் உணர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களோ நீங்கள் பாருங்களேன் அவங்க எவ்வளோ பேர் அச்சீவர்ஸாக இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அச்சீவர்ஸ் மைண்ட் செட்குள்ளே மனதை பக்குவமாக்குறதுல இந்த ஸ்கூல் ஃபார் சேஞ்ச் அதிகமாக வேலை செய்யுதுங்க. மாணவர்களை அதிகமான மதிப்பெண்ணை மட்டும் எடுக்கிறதுக்காக மட்டும் நாங்கள் இங்கே வேலை செய்யலை. மாணவர்களுடைய மைண்ட் செட்டை எப்படி நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோம், அதுபோல் மாணவர்களுடைய சிந்தனையை எப்படி மேம்படுத்துறது. அதனால் இங்கே படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் சரி, இல்லை இந்த வீடியோ பார்க்குற மாணவன் மாணவி இளைஞர்கள் எல்லாருடைய மனமும் ஒரு செம்மைப்படுத்தணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வெற்றி முக்கியமோ அதே அளவுக்கு தோல்வியும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். யார் ஒருவர் எதிர்ப்பிலே வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க, வாழவும் போகிறாங்கன்றது தாங்க நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம். ஹரிகரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak.